எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் AutoCAD சாஃப்ட்வேரில் இருக்க ஸ்க்ரீன் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். 2017 வெர்ஷன் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர ஸ்க்ரீன் இதுதான். ஸோ எல்லா சாஃப்ட்வேருக்கும் பேசிக்காக இருக்கிற மாதிரி தான். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் இது வந்து ஷீட் செட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் AutoCAD ஒன்ஸ் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது டெம்ப்ளேட்ஸ் கேட்குது பார்த்தீங்களா? நம்ம நியூ ஃபைல் தானே ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நம்ம இன்னும் டிசைட் பண்ணலாம். அப்போ அதுக்குள்ள எப்படி டெம்ப்ளேட் போது ஒரு டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக AutoCADல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா பிளாட் ஸ்டைலுக்குன்னு ஒன்று இருக்குது, பிளாட் ஸ்டைல் 3Dன்னு ஒன்று இருக்குது, AutoCAD இருக்குது, AutoCAD 3D இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி டியூட்டோரியல் அது மாதிரி நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்லையும் சில ஆப்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்கு இப்போ ஒரு ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண போறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு AutoCAD வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் போது AutoCAD ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட் வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். இதுவுமே நான் உங்களுக்கு அந்த டியூட்டோரியல் கைடில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த AutoCAD அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அப்போ அந்த AutoCAD அப்படிங்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். மற்ற டெம்ப்ளேட்ஸில் சில ஆப்ஷன்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க, தேவையில்லாத சில ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த AutoCAD ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு. இதில் இந்த கிரிட்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? இந்த கிரிட்ஸ் வந்து கிரிட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. கிரிட்ஸோட இந்த ஸ்பேசிங்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு கிரிட்ஸுக்கும் நம்ம கிராஃபிக்கலாக ட்ரா பண்ணுவோம் இல்லையா, எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் எவ்வளோ மீட்டர்ஸ், நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ, இதெல்லாமே பண்ணலாம். இது வந்து யூனிவர்சல் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லக்கூடிய UCSன்னு சொல்லுவோம், எக்ஸ் அண்ட் ஒய் அந்த டைரக்ஷன் சொல்றது. ஸோ நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2D பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். 3D வரும்போது இந்த ஆக்சிஸே ஃபுல்லாக மாறும். ஓகேவா? 2D பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இல்லையா, எக்ஸ் வந்து அலாங் லெஃப்ட் டு ரைட் லென்த், ஒய் வந்து பாட்டம் டு டாப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாப் வியூ பிளானை பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு தான் இருக்கும். 3Dன்னு வந்துட்டீங்கன்னா 3 டைமென்ஷன் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வரும். அப்போ இந்த ஆக்சிஸோட பொசிஷன்ஸே வந்து மாறி இருக்கும். அதை 3D பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து UCS கோஆர்டினேட் அந்த இதுக்காக ஐகான், UCS ஐகான் சொல்லுவது. இது வந்து கிரிட்ஸ். இந்த கிரிட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்ஸ் வந்து நீங்கள் கிரிட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிலர் இதுலேயே வந்து ட்ரெயின் பண்ணியிருந்திருக்கலாம், முன்னாடி மேபி எதுவும் இன்ஸ்டியூட்ல போய் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F7ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கிரிட்ஸை வந்து ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து F7. முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட்கட் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ கொடுத்துறேன். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தெரியுதா, இது வந்து UCS ஐகான், இது கிரிட்ஸ், இது வந்து வியூ. நீங்கள் வந்து 2Dயை பொறுத்த வரைக்கும் டாப் வியூவில் வச்சு எப்பயும் போல ட்ராப் பண்ணுறோம் எக்ஸ் அண்ட் ஒய்ல. 3Dன்னு போகும்போது நீங்கள் அந்த வியூஸ் எல்லாம் மாற்றலாம். எப்பயுமே நம்ம நார்த் வந்து டாப் ரைட்டை தான் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு மேலே இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த டைரக்ஷன் நேவிகேஷன் ஐக்கான் இது. அண்ட் தென் இது வந்து மெனு பார். மெனு பார்ல இந்த டூல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மெனு ஆப்ஷன்ஸ் கீழேயும் இருக்கிற இந்த ட்ரா, மாடிஃபை, அனோட்டேஷன், லேயர்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் டூல்ஸ். இந்த டூல்ஸ்க்கு எல்லாமே இப்போ பழைய சாஃப்ட்வேர் நீங்க 2010க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கு நீங்க தனியாக டூல் பாரை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்க வந்து மெனு பார்லயே வந்து வித் டூல்ஸோடய வந்தது, ஐ மீன் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோடய உங்களுக்கு வந்துடுது. இதுல இப்போ வர சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு, எண்ட் யூசர் சப்போர்ட்டிவா தான் இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஒரு நாலேஜே இல்லைன்னா கூட ஜஸ்ட் அந்த ஐக்கான் கர்சரை கொண்டு போய் இங்க மேல வைங்க, லைன் அப்படின்னா அது என்ன, கிரியேட் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அதுக்கு டெமோவே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியலையா, மேலே அது மேல கர்சர் வைங்க, அதுக்கான இது ஃபுல்லாவே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே நீங்க மறந்துட்டாலும் தெரியாம போயிட்டாலும் அது மேல கர்சரை ஜஸ்ட் கிளிக் பண்ண தேவையில்ல, பிளேஸ் பண்ணாவே அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். எண்ட் யூசர் கூட சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் எல்லா சாஃப்ட்வேருமே வந்து, நாட் ஒன்லி AutoCAD எல்லா சாஃப்ட்வேருமே சொல்றேன். ஓகே, இது வந்து அந்த மெனு பார், இது நேவிகேஷன். இது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டூல் பாஸ் நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற எந்த ஆப்ஷனுக்கு வேணாலும் நீங்க டூல் பாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த செஷன் அதாவது இந்த AutoCAD பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் செட் எப்படி நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்க வச்சுக்கலாம், எந்த டூல் பார்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இதுக்கான ஷார்ட் கட்ஸுமே நான் உங்களுக்கு சொல்றேன்.
அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அன்வான்ட் டூல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் எப்பயுமே இருந்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? நமக்கு என்ன பண்ணுறோமோ அது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு மெனு பார், அதோட டூல்ஸ், டூல் பார்ஸ் எல்லாமே இருக்கு. இது கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டஸ் பார் அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஆக்டிவா இருக்கு, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லணும், அந்த மாதிரி தான். ஸ்டேட்டஸ் பார்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஆக்டிவா இருக்கு, டிஆக்டிவா இருக்குங்கிறது ஃபுல்லாவே இதுல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த கிரிட்டுக்கே நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட்கட் F7 சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்ல ஸ்னாப் மோட் ஆஃப் ஆன் இருக்கா, சரி ஸ்னாப் மோட் என்னுடைய கிரிட் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றதுனால ஒரு ஆப்ஷன்ஸ் வர மாட்டேங்குது. ரைட், ஓகே. இங்க டிஸ்பிளே டிராயிங் கிரிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார்லயே அந்த எண்டில் இருக்கும். ஸோ அது அந்த இதை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னாவே, அதாவது எனக்கு இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்ல டிஸ்பிளே டிராயிங் கிரிட்னு இருக்கும். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த கிரிட் போயிடும். ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த கிரிட் வந்து வந்துடும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் F7. இப்போ நான் F7 கிளிக் பண்ணாலும் அது போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரண்டா நம்ம ஸ்க்ரீன்ல ஆக்டிவா இருக்கு, எதெல்லாம் டிஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத சொல்றது அந்த ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல இருக்க ஒவ்வொன்றை பத்தி நம்ம டீடைலா நம்ம பார்ப்போம். இது வந்து ஸ்னாப் மோட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் நீங்க அந்த ஸ்னாப் மோட்ல இந்த கிரிட் மாதிரி தான் ஸ்பெசிபிக் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூக்குள்ள மட்டும்தான் உங்க கர்சர் மூவ் ஆகும். ஸோ நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து இந்த ஸ்னாப் மோட வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிரிட் ஸ்னாப், போலார் ஸ்னாப் இருக்கு பாத்தீங்கன்னா, கிரிட் ஸ்னாப்னா நீங்க கிரிட்ல உங்களுக்கு என்ன ஒரு கிரிட்டுக்கும் இன்னொரு கிரிட்டுக்கும் என்ன ஸ்பேசிங் இருக்கோ அந்த ஸ்பேசிங்குள்ள மட்டும்தான் அந்த கர்சர் ஃப்ரீயா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ரேண்டமா ஒரு இடத்துல நீங்க ஒரு பிக் பண்ணணும்னா பிக் பண்ண முடியாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்னாப் மோட் மோஸ்ட்லி ஆஃப்ல தான் வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஆர்த்தோ, ஓ ஸ்னாப், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் இப்போ ஸ்க்ரீனுக்கு தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் முதல் கூட நமக்கு எல்லாமே இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே முக்கியம். இதையும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி ஒரு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட் ஏகேன்னு சூஸ் பண்ணிட்டு வர சொன்னோமோ, அதே மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸ், இது வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன், 3D பேசிக்ஸ், 3D மாடலிங் இருக்கும். இதே மாதிரி AutoCAD கிளாசிக் இருக்கும். அதான் இப்போ டிராஃப்டிங் அனோட்டேஷன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் AutoCAD கிளாசிக் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ்லையும் டிராஃப்டிங் அனோட்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, இந்த ஏகேடுங்கிற டெம்ப்ளேட்குள்ள இந்த கேட்டகரிஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை இன்னும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ 3D பேசிக்ஸ் நான் வைக்கிறேன் வைங்களேன், எனக்கு பாருங்க ஸ்க்ரீன் மாறுது, எல்லாத்துக்குமே எல்லாமே விசிபிள் ஆகும் நினைக்கிறேன். 3D பேசிக்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் ஸ்பேஸை நான் மாத்திருக்கேன். அதாவது டெம்ப்ளேட் நான் ஏகேடு தான் வந்திருக்கேன், இதுக்குள்ள நான் வந்து 3D பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் ஸ்பேஸை மாற்றும் போது அதுக்கு எனக்கு தேவையான டூல்ஸ் தான் வந்துருக்கு. பார்த்தீங்களா, முதல்ல ஹோம்ல என்ன இருந்தது, இப்போ ஹோம் என்னோட என்னென்ன இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாவே 3D இதா இருக்கா. இதே இது பாருங்க, எகைன் ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ல 3D மாடலிங் நான் சூஸ் பண்றேன். இப்போ எகைன் வந்து எனக்கு அந்த ஸ்கிரீன் மாறும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ஸ், நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம், என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே 2Dங்க போது நீங்க டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் வச்சீங்கன்னாவே உங்களுக்கு சஃபிஷியன்டான தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்துடும். இது போக இன்டெப்தா நீங்க மாத்தணும், AutoCAD கிளாசிக்ஸ் அந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க மாத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ்ல போய்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இதுல டீடைலா இருக்கும். டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன், 3D பேசிக்ஸ்ல இருக்குன்னா இதுல எதை வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், மாத்தலாம், இது எல்லாமே இருக்கு. இதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். கஸ்டமைஸ் தனியாவே ஒரு விண்டோ மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது நீங்க இதுல இருக்கிற இந்த 3 ஆப்ஷன்ஸை மட்டும்தான் வச்சு ஒர்க் பண்ண முடியும்னு கிடையாது. இது போக உங்களுக்கு வேணுங்கிற ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்கை நீங்களே மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதெல்லாம் வந்து ரிப்பன்னு சொல்லுவோம். அதாவது இங்க மேல இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல இப்போ டிராஃப்டிங் அனோட்டேஷன் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள எனக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கு, 3D மாடலிங் அப்படிங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல விசிபிள் ஆயிடும். நீங்க கஸ்டமைஸிங்கிறதுல போயிட்டு எனக்கு டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன்ல இதுதான் வரணும், எனக்கு 3D மாடலிங்னா அதுக்குள்ள எனக்கு இதுதான் வரணுங்கிறத நீங்களும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டூல். அதாவது நீங்க அந்த டிஃபால்ட்டா இருக்கிற ஒர்க் ஸ்பேஸை நீங்க மாத்திக்கலாம். அந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ், அந்த கண்டென்ட்டையும் நீங்க போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 3D மாடலிங் இருக்குன்னா இங்க போய் அந்த பேலட்ல வந்து இந்த மெனு பார்ல இதெல்லாம் எனக்கு விசிபிளா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம்.
இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு இதையும் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க வந்து ரிமூவ் ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ் போட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசர் டிஃபைன்டாகவும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ இது வந்து இந்த 3 ஒர்க் ஸ்பேசஸ். இதுல எல்லாத்துலயுமே காமனா இருக்குது. இப்போ எந்த ஒர்க் ஸ்பேஸா இருந்தாலும் காமனா இது ரிப்பன் சொல்லுவோம். அந்த ஹோம் இன்சர்ட் அனோடேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெனு பார், இது வந்து ரிப்பன் டைப்னு சொல்லுவோம். மெனு பாரா இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த ரிப்பன் மாதிரி இந்த கீழே இந்த ஐகான்ஸ் வராம இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல. அதை மெனு பார்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா மெனு பார்ல ஃபைல், எடிட், வியூ இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லா மெனு பார்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இது வேணுமா வேணாமா, இல்லை ரிப்பன் மாடல்ல வேணுமா, உங்களுக்கு ரிப்பன் மாடல் எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, எனக்கு பழைய ஆட்டோகேட் ஃபார்மேட் தான் வேணும்னா அதை நீங்க இங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்க வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க அதை சேவ் கொடுத்துக்கலாம். இது வந்து டிஸ்கார்ட் கொடுத்துருக்கோம். நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிறது நமக்கு ஓகே. ஸோ இதுல இப்போ நீங்க 2D தான் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது டிராஃப்டிங் அனோடேஷன் அதை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்றதும், புதுசாக கிரியேட் பண்ற ஒர்க் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஓப்பன் ஆகிடும். சேவ் கேரக்டர்ஸ் அது ஒரு நேம் கொடுத்தீங்க சேவ் பண்ணீங்கன்னா அது ஒரு, இப்போ நீங்க ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திட்டு அதை சேவ் பண்ணீங்கன்னா அது ஒரு ஒர்க் ஸ்பேஸாவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஆட்டோகேட் ஸ்கிரீன், இதுல ஸ்டேட்டஸ் பார், முக்கியமா ஒன்று சொல்லாம விட்டுட்டேன், கமெண்ட் பார். ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பேஸ்டு சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த கமாண்ட் பார்ல டைப் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் வந்து அந்த கமாண்ட் பாரே உங்களுக்கு டைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏதாவது இப்போ எனக்கு ஸ்கிரீன்ல எனக்கு என்ன யூனிட் வேணும்னு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், யூனிட்ஸ் நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அது அந்த கமாண்ட்ஸ் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேல டிஸ்பிளே ஆகுதா, என்டர் டைப் பண்ணுங்க, யூனிட்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கமாண்ட் பேசிஸ் சாஃப்ட்வேர். நீங்க என்ன அடுத்த ஒர்க் பண்ண, ஒரு லைன் டிரா பண்ண போறேன், சர்க்கிள் டிரா பண்ண போறேன், மாடிஃபை பண்ண போறேன், எதுவா இருந்தாலும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா வந்து கமாண்ட் பார். இது வந்து கமாண்ட் பார்னு சொல்லுவோம். ஸோ கமாண்ட் பார், ஸ்டேட்டஸ் பார், இது வந்து ஷீட்ஸ்னு சொல்லுவோம். நீங்க ஒர்க்கிங் ஷீட், இது லே அவுட்டுங்கிறது நீங்க பிரிண்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து மாடல் ஸ்பேஸ். அண்ட் தென் நேவிகேஷன் பார், இது வந்து ரிப்பன் அண்ட் மெனு பார், அதுல இருக்கிற டூல்ஸ் அண்ட் டூல் பார்ஸ் இதெல்லாமே. ஓகே. இதுல நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த டேப் எல்லாம் எதெல்லாம் வேணும் அப்படின்னு கற்றுக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டூல் பேலட்ஸ், இப்போ இங்க வந்து மெனுல இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷோ டேப்ஸ் இதில் போயிட்டு எனக்கு 3D டூல்ஸ் வேணும்னா 3D டூல்ஸ் எனக்கு ஆட் ஆகிடும். இல்லை எனக்கு ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேப்ஸ்ல 3D எனக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேனல் டைல்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த பேனல் டைல்ஸ் போயிடும். இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணேன்னா அதுக்கப்புறம் தான் இது வரும். இதே ரைட் கிளிக் பண்ணி ஷோ பேனல் டைல்ஸ் ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பேனலுக்கு கீழே அது டிராவா மாடிஃபையாங்கிறது எனக்கு தெரியும். நம்ம இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கிரீன் ஷேட்டிங்ஸ் தான். இது வந்து நீங்க ஃபர்தரா நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணுங்கிற மாதிரி நான் இப்படிதான் ஒர்க் பண்ணேன், எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கணும் செக் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதன் டீட்டெயிலாக நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதாக இருக்கு. இதுதான் வந்து ஜென்ரலாக ஆட்டோகேடோட ஸ்க்ரீன் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.